அனைவருக்கும் தமிழ் வணக்கம். திருஷ்யம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம்னு சொல்லிட்டு மலையாளம் மற்ற ஸ்டேட்லலாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் வெறும் பாப்பனாஸ் மட்டும் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் எதுவும் வரல? இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுன்னு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா, இப்போ திருஷ்யம் வந்து ஜார்ஜ் குட்டின்ற ரோல் வந்து மோகன்லால் பண்ணியிருக்காரு. தமிழில் வந்து பார்த்தோன்னா கமல்ஹாசன் வந்து சுயம்பலிங்கம் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டு கேரக்டருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ ஜார்ஜ் குட்டிக்கு வந்து நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன்ற அந்த ஒரு தாட் தான் அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டோம், ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டோம், அந்த நிம்மதியை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கில்ட்டு இல்லவே இல்லை ஜார்ஜ் குட்டிக்கு. ஆனால் சுயம்பலிங்கத்துக்கு அந்த ஒரு கில்ட் இருக்குது. என்னதான் வந்து அந்த பையனை வந்து கொண்டு இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு கில்ட் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட நிம்மதியை வந்து மொத்தமாக அழிச்சிட்டோமே, ஏன் வந்து இது வந்து கோர்ட்லேயோ போலீஸ்லையோ வந்து இது கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து சொன்ன சொல்லுக்கு அடங்குற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து அவங்க அம்மா வந்து அதிகாரத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆணவம். ஸோ அது வந்து வேறு வழி இல்லாமல் தான் வந்து இப்போது சுயம்பலிங்கம் வந்து போட்டு தள்ளிடுறாப்புல யார் வருண் பிரபாகர். ஆனால் அந்த வருண் பிரபாகரை போட்டு தள்ளினதுக்கு அது ஒரு கில்ட்டு இருக்குது. அந்த ஒரு கில்ட்டை வந்து கீதா பிரபாகர் வந்து பார்த்ததுனாலையுமே அவங்க தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுமே அவங்களுள்ள ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. எதில்? பாப்பநாசத்தில். ஆனால் இந்த விதத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸே பண்ணல. ஆனால் இவன் தான் பண்ணியிருக்கான்னு பட் கரெக்டாக தெரியும். பட் தே கான்ட் ப்ரூவ் இட். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போது கீதா பிரபாகரோட மன நிம்மதி உயர வரையும் இந்த அடுத்தடுத்த பாகம் போயிட்டே தான் இருக்கும். என்னை கேட்டால் இப்போ திருஷ்யம் 3 நான் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காங்க. பட் இதோட முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அடுத்த 4வது பாகம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் பாகத்தில் நான் ஸ்பாயிலர் சொல்கிறதுக்கு மன்னிக்கவும். ஏன்னா இப்போ வந்து அவன் பண்ண ஒரு தப்பை வந்து உணர்ந்துடுறான் ஒரு வழியாக. ஏன்னா வந்து முன்னாடி பண்ண பாவத்துக்கு இப்போ வரையும் வந்து என் குடும்பம் வந்து அவஸ்தைப்பட்டுனுதுன்னு சொல்லிட்டு இவன் உணர்றான். உணர்ந்து வந்து ஜெயிலுக்கு போனாலுமே கீதா பிரபாகரோட நிம்மதி ஓயவே ஓயாது. எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு இருக்கும், மனசில் எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து நிற்காது, இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.